அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு இந்த 2024 வருடத்துக்குரிய ஆனி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான். முதலில் இந்த ஆனி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். மேச மனையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடும், ரிஷபமனையில் குரு பகவானும், மிதுன மனையில் சூரியன், சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்கள் இணைந்தும், கன்னி மனையில் கேது பகவானும், கும்பமனையில் சனி பகவானும், மீனமனையில் ராகு பகவானும் அமர்ந்திருக்காங்க. ஸோ இந்த மாத கிரக பயிற்சியை பார்க்கும் பொழுது, அதாவது இந்த ஆனி மாதம் 15ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 29ஆம் தேதி என்று மிதுனத்தில் ஆட்சி பலம் பெற்ற அந்த புதன் பகவானானது கடகமனைக்கு பயிற்சி அடைகிறார். அதே போல ஆனி மாதம் 16ஆம் தேதி, அதாவது 30/6/2024 அன்று சனி பகவான் வக்ர நிலைக்கு செல்கிறார். அதே போல இந்த ஆனி மாதம் 23, அதாவது ஜூலை மாதம் 7ஆம் தேதி என்று சுக்கிர பகவான் கடகமனைக்கும், ஆனி மாதம் 28, அதாவது ஜூலை மாதம் 12ஆம் தேதி என்று செவ்வாய் பகவான் ரிஷபமனைக்கு பயிற்சியாகிறார்கள். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதம் உங்கள் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் வலிமை பெறுகிறார். அப்போ வலிமை பெறுகிறார் அப்படின்னா என்ன? ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார். அப்போ ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கும்போது, உங்க ராசி அதிபதி வலிமை பெறும்போது, உங்க லக்னம் நீங்கள் வலிமை பெறும்போது, நீங்கள் நினைத்த காரியங்கள் அத்தனையும் நிறைவேறும் என்பது தான் அர்த்தம். அப்ப கடந்த சில மாதங்களாக உங்க ராசி அதிபதி ராகுவோடு சேர்ந்திருந்து விரயஸ்தானத்திலிருந்து சில குழப்ப தன்மைகளை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா? இப்போ அந்த குழப்பம் எல்லாம் நீங்கி தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய, எந்த காரியங்கள் நடக்க முடியாமல் தடைபட்டு கொண்டிருந்ததோ அந்த காரியங்களை எல்லாம் எடுத்து நடத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது என்பதை உறுதியாக சொல்லலாம். ஏன்னா உங்க ராசியினுடைய வீட்டில் சுக்கிரன் உட்கார்ந்திருக்கார். அந்த சுக்கிரன்ங்கிறது உங்களுக்கு 5க்குரியவன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி உங்க ராசியிலேயே இருப்பது கூடுதல் வலிமை பெறக்கூடிய தன்மை. என புதனும் சுக்கிரன் நண்பர்கள் அல்லவா? அப்போ உங்களுடைய பூர்வீக சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சால்வ் பண்ணுவதற்கு ஏற்ற ஒரு மாதமாக உங்களுக்கு அமையும். கூட இருக்கிறது சூரியன், தன்னம்பிக்கைக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் அங்கு ராசியிலேயே இருக்கின்ற காரணத்தால தன்னம்பிக்கை பெருகும், தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய, மனதளவில் இருந்து வந்த அத்தனை விதமான குழப்பங்கள் நீங்கக்கூடிய, விலகக்கூடிய ஒரு அற்புத மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும். தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் 4ஆம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் தனம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுடைய பாக்கெட்டுக்கு வந்து சேரும் என்கின்ற அமைப்பு, குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சின்ன சின்ன அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தனக்கு 11ஆம் இடம் என்கின்ற உங்கள் ராசி லக்னத்திலேயே இருப்பது உங்களுக்கு கூடுதல் சிறப்பித்தரும். அப்ப 3ஆம் இடம் என்பது என்ன? மனதை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா? அப்ப மனம் நன்றாக இருக்க போகிறது. பிரயாணத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். அதாவது ஒரு சிறுதூர பிரயாணங்கள் அல்லது நீண்ட தூர பிரயாணங்கள் மூலமாக லாப அனுகூலங்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதமாகவும், ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்ற இந்த மிதுனராசி என்பர்களுக்கு கூடுதல் லாபத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம். ரியல் எஸ்டேட்டுக்கு சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோட 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில்
இருப்பது இந்த மாதம் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தன்மை, அதாவது கடந்த சில மாதங்களாக அரசு காரியங்கள் தடை ஏற்பட்டு அதை எடுத்து நடத்த முடியாமல் அல்லது ஒரு புதிய ஒப்பந்தத்துக்காக வரணும் அப்படின்னு நினைத்து அது தடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அத்தனையும் நல்லவைகளாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தால சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மாதம். என 4ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கார் அல்லவா, அப்போ கேது 4ஆம் இடத்தில் இருக்கிறது நல்லதான்னு கேட்டால் நல்லது இல்லத்தான். ஆனாலும் அந்த கேதுவை குரு பார்க்கிறார் அல்லவா, அப்போ எந்தெந்த கெடுதல்கள் உங்களது சுகஸ்தானத்தில் பதித்து அந்த சுகஸ்தானத்தை கெடுத்து கொண்டிருந்ததோ இப்போ அதிலிருந்து வெளிவரக்கூடிய தன்மை, தாயினுடைய உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கோளாறுகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும், அதாவது சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கும். என்ன சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளலாம்? ஒரு வீடு வாங்கணும்னு நான் ஆசைப்படுகிறேன், ரொம்ப நாளாக இருந்தது, ஒரு சரியான லொக்கேஷன் அமையல, ஸோ அதுக்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருந்த இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய நிகழ்வுகள் என நிலத்துக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் இடத்துக்கு காரகன் 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருப்பதும், அந்த புதனோட அந்த சுக்கிரன், அதாவது வீட்டுக்கு காரகனான சுக்கிரன் அந்த புதனோட சேர்ந்திருப்பதும் நினைத்த காரியங்கள் நினைத்த மாதிரி ஒரு வீடு அமையக்கூடிய தன்மை, ஒரு சிலருக்கு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், அல்லது வீடு ஒரு தடைப்பட்டு ஒரு பாதிரியை நிற்குது அதை எடுத்து நடத்தக்கூடிய யோகங்கள், இது எத்தனையும் சிறப்பாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடு கட்டி விற்பனை மூலமாக நல்ல வருமானங்கள், அல்லது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கட்டின வீட்டின் மூலமாக உங்களுக்கு பணவரவு கிடைக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தனக்கு 9ஆம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால் பூர்வீக சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறுகிறது. பூர்வீகத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் என ஒரு வருடம் ஆச்சு, நான் பூர்வீகத்துக்கே போக முடியல, நான் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற தாய் தகப்பனை போய் பார்க்கணும் என்கின்ற எண்ணம் இருக்கின்ற இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையிலே இந்த கிரக அமைப்புகள் இருக்கிறது. பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கிறது. என்ன கோர்ஸ், என்ன படிப்பு படிக்கணும் என கடந்த காலத்தில் புதன் சரியில்லாமல் இருக்கும் போது ஏதாவது ஒரு குழப்ப நிலை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். இந்த கோர்ஸ் படிக்கலாமா, இல்லை அந்த காலேஜுக்கு போகலாமா, எது படித்தா நமக்கு நல்லா இருக்கும், எந்த ஃபியூச்சர் நமக்கு எதில் இருக்கிறது என்பதை இந்த காலகட்டத்தில் நல்ல குருமார்களுடைய துணையோடு, அதாவது உங்களுக்கு வயதில் மூத்தவர்களோட அனுபவத்தின் வாயிலாக அதை தெரிந்து கொண்டு இதைத்தான் நான் படிப்பேன், இதைத்தான் நான் செய்வேங்கிறது தெளிவான முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம். ஏன்னா புதனுங்கிறது அறிவுக்கு காரகன் அல்லவா, அறிவு சம்பந்தப்பட்ட புதன் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஐடி செக்டர், கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தகவல் தொடர்பு துறை சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. 6ஆம் இடம் என்பது கடனை குறிக்கக்கூடிய இடம், நோயை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா. அப்போ இதுவரைக்கும் அந்த சனி பகவான் பார்த்து 6ஆம் இடத்தை கெடுத்து கொண்டு ஏதோ ஒரு வகையில் தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்தது, கடன் இருந்தது, கடன் அடைக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தேன், உடல்நலத்தில் சில தொந்தரவுகள் இருந்தது, அது குறிப்பாக எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருந்தது, வேலையிலானாலும் சரி தொழிலானாலும் சரி போட்டி பொறாமைகள் அதிகமாக இருந்தது, சமாளிக்கிறதுக்கே நமக்கு காலம் சரியாக இருந்தது என்ற இந்த மிதுனராசி என்பர்களுக்கு, ஏன்னா கடந்த 2 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து சனி பகவான் அஷ்டம சனியில் 8ஆம் இடத்தில் இருந்ததிலிருந்தே பார்த்தீங்கன்னா பல வகை இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருந்த மிதுனராசி என்பவர்களுக்கு பல வகையான அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுத்து எதனால் நமக்கு இப்படி ஆச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் அறிவுபூர்வமாக புத்திசாலித்தனமாக கண்டறிந்து இப்போ இந்த காலகட்டம் அந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் 6ஆம் இடமான சுபத்துவம் அடைகின்ற தன்மையில கடன் அடைக்க முடியாதவர்களுக்கு கடன் அடைக்கலாம், கடனை கட்டிவிடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும், எதிர்ப்பு பகை
நமக்கு பின்னால் இருந்து முதுகுக்கு பின்னால் இருந்து குத்தி கொண்டு தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இனம் கண்டு கொண்டு இவர்கள் தான் நமக்கு தொல்லை கொடுத்தார்கள் என்பதை அறிந்து அதற்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்து நன்மைகள் தரக்கூடிய நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல படித்த ஆனால் படிப்புக்கு உண்டான வேலை இல்லை, ஏதோ ஒரு வேலை செஞ்சு கொண்டிருந்தேன், வருமானத்துக்கு மட்டும் சரியாக இருக்கு, இந்த மாதிரி அந்த வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு குழப்பமாக இருந்தவர்கள், ஒரு நல்ல வேலை அமையாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது என்பதை உறுதியாக ஸ்ட்ராங்கா நம்ம சொல்லலாம். அடுத்து இந்த சுப காரியங்கள் நடக்குமா, திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன்னா குரு பகவான் போய் 12 மறைஞ்சிட்டாரே, நமக்கு திருமணம் நடக்குமா என்று கேள்வியோடு இருந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த திருமண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. என குரு 12 மறைந்தாலும் ஆனால் அந்த குரு பகவான் எங்க பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா சுகஸ்தானத்தை பார்க்கிறார். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா லக்னம் ராசியிலிருந்து கலத்திரக்காரகனான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடமான திருமணஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா. அப்போ திருமணம் சார்ந்த வாய்ப்புகள் இருக்கும். ஒரு நல்ல தசாபுத்தி உங்களுக்கு நடக்குமேயானால் நிச்சயமாக திருமணம் நடந்தேறும். அதுவும் குறிப்பாக குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கிறார், அட்டமஸ்தானத்தை பார்க்கிறார். அட்டமம் அப்படிங்கிறது ஒரு வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் என்று சொன்னாலும் கூட திடீர் அதிர்ஷ்டம்ங்கிறது அந்த 8ஆம் இடத்தில் தான் இருக்கு. அப்போ எத்தனை நாட்கள் ஒரு வலியோட இருந்தது, ஒரு வேதனையாக இருந்தது, ஒரு வழக்கு முடிய மாட்டேங்குது, ஒரு பிரச்சனையோடு இருந்த இந்த மிதுன ராசி என்பர்கள் பிரச்சனை தீர்வதற்கான அத்தனை சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வாய்ப்பாக அமையும். ஸோ அந்த வாய்ப்புகளை நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல சொல்கிறேன். அப்போ 8ஆம் இடத்தின் சுபத்துவம் பெறும்போது நிச்சயமாக வெளிநாட்டு ஆர்வம் இருக்கும். ஒரு வேலை கிடைக்கல, உள்ளேயே அதாவது உங்களுக்கு சொந்த ஊர்லேயே நான் வேலை பார்க்கணுன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் ஒரு மாறியாகத்தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு சொந்த ஊரை விட்டு வெளியில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ண ஓட்டங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய மாதமாக. அப்போ நிச்சயமாக நீங்கள் அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரியில் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல வேலை அமையுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. என குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருந்து 8ஆம் இடம் 8, 12ஆம் அதிபதிகள் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தால் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு பணம் வரணும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. அப்போ வெளிநாட்டு வேலை உண்டு, வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள், அந்நிய தொடர்புகளை ஏற்படுத்தும், கடல் கடந்து செல்லக்கூடிய வாணிபங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையும் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது. பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் கடந்த 2.5-3 வருடங்களாக அல்லல் பட்டு கொண்டு ஒரு நல்ல பாக்கியத்தை கிடைக்க முடியாமல் தடுத்து கொண்டிருந்த அத்தனை விஷயங்களும் விலகப் போகிறது. குழந்தை பிறப்புக்காக ஏங்கிக் கொண்டிருந்தவர்கள், குழந்தை தடைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள், தன லாபம் கிடைக்கல, அதாவது நல்லா உழைக்கிறேன் ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கலையே, நல்ல வியாபாரம் போகுது பட் ஒரு மாதிரியாக தான் இருக்குது, பெரிய லாபம் கிடைக்கல அப்படின்னு இருந்தவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. என லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக அமைகிறது. 10ஆம் அதிபதி 12ல் போய் மறைஞ்சிட்டாரே, அப்போ தொழிலில் வேலையில் நமக்கு பிரச்சனை கொடுத்துடுவோமோ என்கின்ற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். ஆனால் 10க்குரியவன் தனக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால 10ஆம் இடத்தை வளர்ப்பதற்கான அத்தனை வகையான முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும். முதலீடுகள் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அப்போ எதில் முதலீடு பண்ணலாம்? தொழிலுக்காக முதலீடு செய்யக்கூடிய தன்மை, தொழிலுக்காக அபிவிருத்தி செய்யக்கூடிய தன்மை, இன்னொரு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள். இதுவரைக்கும் நான் வேலையில் தான் இருந்தேன் ஆனால் இப்போ ஒரு தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. இப்போ இதுவரைக்கும் சொன்னது கோச்சார ரீதியாக இது ஒரு பொதுவான பலன்கள். ஒரு துல்லிய பலன் வேணும். அதாவது என்னுடைய ஜாதகத்தில் நல்ல கொடுப்பினை இருக்கிறதா, என்ன கொடுப்பினை இருக்கிறது, அதாவது ஒரு சொந்த தொழிலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் என் மனசில் ஓடிக்கொண்டிருக்கு. ஆனால் அதுக்கான விதி கொடுப்பினை நம்ம ஜாதகத்தில் இருக்கா? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் எனக்கு திருமணம் நடக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், அதாவது சுய ஜாதகம் பார்க்கணும் என்று ஆசைப்படக்கூடிய அன்பர்கள்
டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.